எங்கள் 3 பேருக்கு ஒரு ஒற்றுமை. எங்கள் 3 பேருக்கும் குடும்பம் நல்ல பின்னணியாக இருந்து எங்களை உயர்த்திற்று. எங்கள் அப்பா, இளம்பெரிய அப்பா, விசாலாட்சி அப்பா, இந்த 3 பேருமே எங்களை முன்னிறுத்தினார்கள் படிக்க, வேலை பார்க்க. 3 பேருக்கும் வாய்த்த கணவர். என் கணவரை பற்றி சொன்னார்கள், ராமநாதன், பேர் சொல்கிற கோச்சுக்காதீங்க, அவர்தான் எனக்கு ஃப்ரெண்டு, ஃபிலாசபர் அண்ட் கைட். அவர் முடியாமல் இருந்தபோது அண்ணாச்சி பள்ளத்தூரில் வீட்டுக்கு வந்து எங்களை பார்த்து விசாரித்தார். அப்போ 2 பேரும் சந்தித்தது எப்படின்னு தெரியுமா? மாமா அப்படின்னு அண்ணாச்சி கூப்பிட்டாரு. அண்ணாச்சி அப்படின்னாரு. அவங்க 2 பேரும் கலங்கலை, நான் கலங்கிட்டேன். அந்த அளவுக்கு பாசமும் நேசமும் உடைய தமிழ் அறிஞர். அந்த பாசத்தால் தான் இன்றைக்கி எங்களை பாராட்ட வந்திருக்கார். என் பிள்ளைங்க இதே ஒரு அண்ணாவுடைய தீர்ப்புனா நாங்கள்லாம் மெய்மறந்து கேட்போம். அவர் எங்களை பாராட்டினது இருக்கட்டும். இதே ஊரிலே தமிழ் மாநில காங்கிரஸ் மாநாட்டிலே நானும் இளம்பெரை எதிரணியில் பேசுகிறோம். ஐயா நடுவர் பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு என்ன பண்ணார் தெரியுமா? யோ, ரெக்க கட்டி பறக்குது ஐயா, ஐயாவோட சைக்கிள் டோர். ஏன்னா அவங்களுக்கு சைக்கிள் சின்னம். அவர் திடீர்னு அந்த பாட்டை சொல்லுவார்னு யாரும் நினைக்கல. அப்போ தான் அண்ணாமலை படம், ரெக்க கட்டி பறக்குது ஐயா, ஐயாவோட சைக்கிள். அதை டக்குன்னு எடுத்து விட்டார பார்க்கலாம். 2 மணி நேரம் மூப்பனார் ஐயா வெளியில் போய் சிகரெட் குடிக்காமல் உட்கார்ந்து கேட்ட ஒரே நிகழ்ச்சி. அப்பேற்பட்ட மிகப்பெரிய அறிஞர், கலைஞர் பற்றிய மூத்த தமிழ் அறிஞர் எங்களை பாராட்டுறாருன்னா அதுதான் எங்கள் சேவைக்கு அங்கீகாரம். எங்களை முதுமையிலே பாராட்டுகிறீர்கள் என்றால் நாங்கள் இத்தனை நாள் செய்த தொண்டுக்கு அது நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். இளைய தலைமுறைக்கு பாராட்டினால் அது வளர்வதற்கு ஊக்கம். பாரதியை போற்ற மறந்துவிட்டோம், ஜீவானந்தத்தை போற்ற மறந்துவிட்டோம், கணித மேதை ராமானுஜத்தை போற்ற மறந்துவிட்டோம். ஆனால் தமிழுக்கு தொண்டு செய்தவர்களை இந்த திருச்சி இப்படி பாராட்டுகிறது என்று சொன்னால், திருச்சி மாநகரத்துக்கு ஒரு வணக்கம், இந்த நகைச்சுவை மன்றத்துக்கு ஒரு வணக்கம், அதன் நிர்வாகத்தினர், அள்ளி கொடுத்த வள்ளல் பெருமக்கள், மேடையில் வீற்றிருக்கிற சான்றோர்கள், எங்களை பாராட்டிய அன்பு நெஞ்சங்கள், பாராட்டை கேட்டுக்கொண்டும் இத்தனை நேரம் அமர்ந்திருக்கிற அன்பு நெஞ்சங்கள், தமிழ் நெஞ்சங்கள் அத்துணை பேரையும் கைகோப்பி வணங்குவதை தவிர என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை. இளம்பெரை பேசும்போது அவங்க அப்பா பாட்டை எடுத்து கொடுப்பார். நான் பேசும்போது எங்கள் அப்பா இந்த பாட்டை சொல்லும்பார். என் கணவர் நான் தப்பாக பேசிட்டா கீழே வந்த உடனே கிரிட்டிசைஸ் பண்ணுற முதல் அளவர் தான். விசாலாட்சி வீட்டுக்கு நாங்கள் போனால் எப்படி இருந்ததுக்கா ஃபோட்டோ எடுத்து அதை பாராட்டுகிறவர் சுப்பிரமணியம். நாங்களெல்லாம் குடும்பத்தோடு பழகியிருப்பதனால்தான் அவர்களை நீங்கள் பாராட்டினால் என் உள்ளம் மகிழ்கிறது. காந்தி அக்கா இல்லையே, உமையாள் இல்லையே, இன்றைக்கு ருக்மணி உலகத்தில் இல்லையே என்று நாங்கள் கவலைப்படுகிறோம். அவர்கள் இந்த பாராட்டை பெறவில்லை, ஆனாலும் கூட அவர்களை நினைக்கின்றோம். ஆகவே இன்னும் 2 சகோதரிகள் ஏற்புரை தர வேண்டும். இதற்கு மேலே நான் அதிக பிரசங்கம் செய்யக்கூடாது. நான் ஒவ்வொருவரையும் நினைக்கிறேன். ஆன்மீக ஆனந்தம் ஐயா ஆகட்டும், சவுடாம்பிகை கல்வித்துறையினுடைய தலைவராகட்டும், தொழில் அதிபர்களாகட்டும், சுரேஷ் ஆகட்டும், தொகுத்து வழங்கிய என் அன்பு குழந்தைகள், இந்த திருச்சியில் ராதா அண்ணா என்னை முதல்ல எப்படி தொடர் சொற்பொழிவாற்ற வேண்டும் என்று மாணவருக்கு சொல்லிக் கொடுப்பது போல சொல்லிக் கொடுத்து மேடையேற்றினார் பொன்மலையில். சத்யசீலன்னா எங்களை கைப்பிடித்து அழைத்து சென்று பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வந்து மேடையேற்றினார். அவர்களெல்லாம் இல்லைன்னா நாங்கள் இல்லைங்க. ஆக எங்கள் முன்னோர்கள், எங்களை ஆசி கூடி வழிப்படுத்தியவர்கள், எங்களை பெருமைப்படுத்தியவர்கள் அத்தனை பேரையும் குடும்பத்தாரையும் நினைத்து உங்களை போன்ற ரசிகர்களை நாங்கள் என்றும் நெஞ்சத்தில் இருத்துவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அண்ணாச்சி, நாங்கள்லாம் பாப்பையா அண்ணன் தான் சொல்லுவோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் அண்ணாச்சிம்பார். பாப்பையா அண்ணன், ராஜா தம்பி, பாரதி தங்கச்சி, இளம்பரை தங்கச்சி, விசாலாட்சி தங்கச்சி, டாக்டர் வேணியம்மா,
அப்புறம் இந்த கல்லூரியினுடைய முதல்வர், பேராசிரியர்கள், அப்புறம் நம்ம தொகுத்து வழங்கின என் அருமை தங்கை, என்னோடு பல பட்டிமன்றங்கள் பேசிய பேராசிரியை விஜயசுந்தரி, மாது, அப்புறம் நீலகண்ட, அவர் என்னோட தலைமையில் நிறைய மனவளக்கலை பட்டிமண்டபம்லாம் பேசியிருக்கார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், நகரத்தார் சங்கத்தினரையும், தொழில் அதிபர்களையும், பேராசிரியர் பெருமக்களையும், பள்ளத்தூரில் இருந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு சரஸ்வதிக்கு இன்றைக்கு பாராட்டு என்று வந்திருக்கிற முதல்வர் டாக்டர் பத்மினி, டாக்டர் சேது கல்பனா ஆகியோருக்கும் எங்கள் உறவினர்களுக்கும் நன்றி நன்றி, கோடானு கோடி வணக்கங்கள். யாரையாவது நான் பெயரை சொல்லாமல் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுங்க, நேரம்